நாடு முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. சாலையோரத்தில் மர்மமான முறையில் கிடந்த சிவப்பு நிற சூட்கேஸை திறந்து பார்த்ததும் அலறியடித்து ஓடிய பொதுமக்கள். சூட்கேஸுக்குள் பிளாஸ்டிக் கவரால் சுற்றப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த இளம்பெண்ணின் சடலம். போலீசாரின் விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். உயிரிழந்த இளம்பெண் யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? சண்டௌலி பகுதியில் உள்ள குப்பை போடுற இடத்துல ஒரு சிவப்பு நிற சூட்கேஸ் கிடந்திருக்கு. இதை பார்த்த பொதுமக்கள், யாரு இந்த சூட்கேஸை இங்க போட்டது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அதை திறந்து பார்த்திருக்காங்க. அதுல பிளாஸ்டிக் கவரால சுற்றப்பட்ட நிலையில ஒரு இளம் பெண்ணோட உடல் அழுகுன நிலையில கிடந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொலை நடந்த இடத்துல பார்வையிட்டாங்க. அடுத்து உயிரிழந்த இளம்பெண் யாருன்னு தெரிஞ்சுக்க தீவிர விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல அந்த சடலத்தை புகைப்படம் எடுத்த போலீஸ் அதை சுற்று வட்டார பகுதியில உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சு 25 வயசு மதிக்கத்தக்க இளம்பெண்ணின் மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது ஃபைல் ஆகியிருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதை வச்சு விசாரிச்சதுல உயிரிழந்த இளம்பெண் டெஹ்ரி பகுதியை சேர்ந்த மெஹருன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தகவலை பெண்ணுடைய பெற்றோர்கிட்ட சொன்ன போலீசார் அவங்க கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. உங்க மகளை யார் கொலை செஞ்சா, குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன பதில் தான் இந்த வழக்கையே திருப்பி போட்டிருக்கு. பீகார்ல உள்ள டெஹ்ரி பகுதியைச் சேர்ந்த கயாமுதீனும் ரோஹ்தாஸ் பகுதியைச் சேர்ந்த மெஹருனும் உயிருக்கு உயிரா காதலிச்சு 2022ஆம் வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2.5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. கல்யாணமான புதுசுல இந்த தம்பதி மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நாள் போக போக இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. எந்நேரமும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால மெஹருன் நிம்மதி இல்லாம கணவனுடைய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில கயாமுதீனுக்கும் அவங்க சொந்தக்கார பெண் ஒருத்தருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கமே அவங்களுக்குள்ள தகாத உறவாவும் மாறியிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறதையே குறைச்சிக்கிட்ட கயாமுதீன் எந்நேரமும் அந்த இளம் பெண்ணோடைய வீடே கதின்னு கடந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு இன்னொருத்தி கூட பழகிட்டு இருக்கீங்க? அவளை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? நமக்கு குழந்தை இருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குழந்தையோடைய எதிர்காலமே வீணா போயிரும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு கணவன், இப்பெல்லாம் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால இனிமே என்னுடைய லைஃப்ல நீ தலையிடாதன்னு சொல்லி மனைவிய அடிச்சிருக்காரு. கணவருடைய டார்ச்சரை பொறுத்துக்கிட்ட மனைவி அவருடைய தகாத உறவுக்கு இடையூறாவே இருந்திருக்காங்க. இதனால கயாமுதீன் தன்னுடைய மனைவிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மறுபடியும் கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த சமயம் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த கயாமுதீன் அவங்கள சரமாரியா குத்தியும் கழுத்தை நெரிச்சும் கொடூரமா கொன்னு இருக்காரு. அதை அடுத்து குடும்பத்தினர் ஒரு சிலரின் உதவியோட சடலத்தை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சு அதை சூட்கேஸ்ல அடைச்சி பைக்ல கொண்டு போய் சாலையோரத்துல தூக்கி வீசிட்டாரு. அதுக்கடுத்து இளம்பெண்ணுடைய வீட்டுக்கு போன் பண்ண கயாமுதீன், உங்க மக என் கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி நாடகமாடி இருக்காரு. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கயாமுதீன் உள்ளிட்டோரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கால்வாயில் சடலமாக கிடந்த 6 வயது சிறுமி பைக்கில் அழைத்து வந்து சிறுமியை கால்வாயில் தள்ளிவிட்டு கொலை செய்த தகப்பன். கிராம பஞ்சாயத்து தேர்தலில் நிற்க பெற்ற மகளையே பகடைக்காயாக பயன்படுத்திய பயங்கரம். சிறுமியை தந்தை கொலை செய்தது ஏன்?
கிராம பஞ்சாயத்து தேர்தலுக்கும் சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? கடந்த ஜனவரி 30ஆம் தேதி நிஜாம் சாகர் கால்வாயில ஒரு சிறுமியோட சடலம் கிடந்திருக்கு. அந்த சடலத்தை மீட்ட போலீசார் அந்த கால்வாய் உள்ள பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணியிருக்காங்க. அப்போ பைக்ல ஒரு இளைஞர் கூட சிறுமி வர்றது, திரும்பி அந்த பைக் போறப்ப இளைஞர் மட்டுமே போனது காட்சியா பதிவாகி இருந்திருக்கு. அதையடுத்து அந்த பைக் எண்ணை வச்சு அது யாருடையதுன்னு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்போ மகாராஷ்டிரா மாநிலம் நான்தேடு மாவட்டம் கெரூர் கிராமத்தை சேர்ந்த பாண்டுரங் கோண்டு மங்களோடைய பைக் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த நபருடைய வீட்டுக்கே நேர்ல போய் விசாரிச்சாங்க போலீஸ். அப்போ தன்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதாவும் சொல்லி இருக்காரு பாண்டுரங். அதை கேட்டு ஷாக்கான அவருடைய மனைவியும் குடும்பத்தாரும், சிறுமி நல்லா தானே இருந்தா, எப்படி கால்வாயில சடலமா மீட்கப்பட்டான்னு எதுவுமே புரியலன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ அவருடைய முகத்துல படபடப்ப கவனிச்ச போலீசார் அவர்கிட்ட துருவி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சி சம்பவமே அம்பலமாச்சு. தன்னுடைய கிராமத்திலேயே சலூன் கடை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு பாண்டுரங். அவருக்கு மனைவியும் 3 பிள்ளைகளும் இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில வரும் ஜூன் மாசம் நடக்கவுள்ள கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்தல்ல போட்டியிட விருப்பப்பட்டிருக்காரு பாண்டுரங். ஆனா மகாராஷ்டிரா பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி 2க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தா தேர்தல்ல அவரு போட்டியிட முடியாது. அப்படி இருந்தும் பதவி ஆசை பாண்டுரங்க சும்மா இருக்க விடல. அதனால தன்னுடைய நண்பரும் தற்போதைய பஞ்சாயத்து தலைவருமான ஷிண்டே கணேஷ் கிட்ட தன்னுடைய ஆசைய சொன்ன பாண்டுரங், 2ஆவதா பிறக்க போற குழந்தை ரெட்ட பிள்ளையா பிறக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்னு புலம்பினதோட நிக்காம தன்னுடைய மகன் பாபுவை தத்து கொடுக்கலாம்னு இருக்கிறதா சொல்லி இருக்காரு. ஆனா மகனுடைய பேரு ஏற்கனவே பிறப்பு சான்றிதழ்ல இருந்ததால புனே கார்ப்பரேஷன் அலுவலகத்துக்கு போய் சிறுவனுடைய பிறப்பு சான்றிதழ பேரை மாத்த முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ அதுக்கு சாத்தியமே இல்லைங்கிற தகவல் அலுவலகத்துல இருந்த அதிகாரிகள் சொல்லி இருக்காங்க. அதையடுத்து என்ன பண்ணலாம்னு பாண்டுரங் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு இந்த கொடூர திட்டத்தை சொல்லி இருக்காரு ஷிண்டே கணேஷ். ஒரு மகளை கொன்னுட்டா நினைச்சபடியே நீ தேர்தல்ல போட்டியிடலாம் அப்படின்னு நண்பன் கிட்ட சொல்லி இருக்காரு. இதை கேட்ட உடனே கொந்தளிக்க வேண்டிய தகப்பன் பாண்டுரங், அப்படியா, நல்ல ஐடியாவா இருக்குதே அப்படின்னு மனசாட்சியே இல்லாம சந்தோஷப்பட்டிருக்காரு. அந்த ஐடியாவை அப்படியே உள்வாங்கின பாண்டுரங் தன்னுடைய ரெட்ட பிள்ளைகள்ல ஒரு மகளான 6 வயசு சிறுமி பிராச்சிய கடைக்கு போய் தின்பண்டம் வாங்கிட்டு வரலாம்னு பைக்கில் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்பா கூப்பிட்டதும் ஆனந்தமா துள்ளி ஓடி வந்து பைக்கில் உட்கார்ந்த மகளை நிஜாமாபாத் ஏஆர்பி கேம்ப் பக்கத்துல உள்ள நிஜாம் சாகர் கால்வாயில தள்ளி விட்டிருக்காரு. தண்ணியில மீன் ஓடுது பாருன்னு சொல்லி மகளை எட்டி பார்க்க சொல்லி தள்ளி விட்டிருக்காரு பாண்டுரங். அப்பா தள்ளி விட்ட உடனே கைகள் 2ஐயும் மேல தூக்கி சில நொடி உயிருக்கு போராடின சிறுமி அப்படியே நீர்ல மூழ்கி உயிரிழந்துட்டாங்க. அதையடுத்து சிறுமியுடைய சடலம் கால்வாயில கடந்ததை பார்த்த மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. பைக்கோட நம்பரை வச்சு விசாரணையில இறங்கின போலீசார் பெத்த தகப்பன் வாயாலேயே மொத்த உண்மையையும் கறந்துட்டாங்க. பதவி வெறியில பெத்த மகளையே கொலை செஞ்ச தகப்பனையும் அந்த கொலைக்கு ஐடியா கொடுத்த பஞ்சாயத்து தலைவர் ஷிண்டே கணேசையும் சிறையில தள்ளி இருக்காங்க காவல்துறையினர். கொட்டகையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த 3 நபர்கள். திடீரென நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம். முடிவெட்டும் தொழிலாளியை அடித்தே கொலை செய்த 2. தப்பியோடிய கொலையாளிகளை வலைவீசி தேடி வரும் போலீஸ். முடிவெட்டும் தொழிலாளி எதற்காக கொலை செய்யப்பட்டார்? கொலை செய்யும் அளவுக்கு அவர்களுக்குள் அப்படி என்ன பிரச்சனை? நடந்தது என்ன?
தேவன்குடி பகுதியில் உள்ள ஒரு கொட்டகையில் உடல் முழுக்க காயங்களோடு 50 வயசான இளங்கோவனுங்கிற நபர் மயங்கி கிடந்திருக்காரு. இத பார்த்து அந்த வழியா போன பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு இளங்கோவனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ அங்க அவரை பரிசோதித்த டாக்டர் இளங்கோவன் உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து கொலையாளிகளை கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையிலையும் இறங்கினாங்க. தேவன்குடி பகுதி ரொம்ப கிராமம் அப்படிங்கறதால அந்த ஏரியாவுல பெரிய அளவுக்கு சிசிடிவிக்கள் இல்ல. இதனால கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இளங்கோவனுடைய செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் வந்திருக்கு, யாரு கடைசியா கால் பண்ணிருக்காங்கன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா அதுலயும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதுக்கிடையில உயிரிழந்த இளங்கோவனுடைய மனைவி ராஜேஷும் முத்துக்குமாருங்கிற நபரும் தான் என் கணவனை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க, அவங்கள பிடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. இதனால போலீசார் நேரா ராஜேஷ் மற்றும் முத்துக்குமாரோடைய வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. ஆனா 2 பேருமே வீட்ல இல்ல. இதனால அவங்க தான் கொலையாளிகள்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 2 பேரையும் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அடுத்த தேவன்குடி மீனவர் காலனி பகுதியை சேர்ந்த 50 வயசான இளங்கோவனுக்கு சரிதாங்கிற மனைவியும் 3 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. இளங்கோவன் முடித்திருத்தும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய கடைக்கு அடிக்கடி முடிவெட்ட வந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ராஜேஷும் முத்துக்குமாரும் இளங்கோவன் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறது, ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறதுன்னு ஜாலியாவே இருந்திருக்காங்க. 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கும் போது இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்படும்னு சொல்லப்படுது. இதனால இவங்களுக்குள்ள பகையும் ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு ராஜேஷ், இளங்கோவன், முத்துக்குமார் ஆகிய 3 பேரும் தேவன்குடி கொட்டகையில் உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்ப மது போதையில இளங்கோவன் அந்த 2 பேரையும் தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. அதை கேட்டு கோபமான நபர்கள் பதிலுக்கு தகாத வார்த்தையால திட்ட அவங்களுக்குள்ள வாக்குவாதம் அதிகமாகி இருக்கு. இதனால கொலை வெறியான 2 பேரும் இளங்கோவனை கண்மூடித்தனமா தாக்கி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அவரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. அதையடுத்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில தான் அவர் உயிர் இழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி ராஜேஷ் மற்றும் முத்துக்குமாரை வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு கோபத்துடன் வயலுக்கு சென்ற கணவன், வயலில் இருந்த இளைஞரை கண்ட துண்டமாக வெட்டி சாய்த்த கொடூரம். கொலைக்கு பின் காவல் நிலையத்தில் சரணடைந்து அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்த கணவன். அடுத்தடுத்து விசாரணையில் வெளியான பகீர் தகவல். இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? வழக்கம் போல கிராம மக்கள் சிலர் வயலுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ தலையில ரத்த காயங்களோட பாலேஷுங்கிற இளைஞர் கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காரு. இந்த தகவல் அந்த கிராமம் பூரா காட்டு தீ போல பரவி இருக்கு. இதை கேட்டு சம்பவ இடத்துக்கு ஓடி வந்த பாலேஷுடைய மனைவியும் குழந்தைகளும் சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணை பண்ணாங்க. இதுக்கிடையில ஷம்ஷி ரெட்டி பள்ளி பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒருத்தர், சார், என் பேரு சாயிலு, நான் பாலேஷுங்கிற இளைஞரை கொலை பண்ணிட்டேன், அதனால இப்ப நான் சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்ட போலீஸ் உடனடியா சாயிலுவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. தெலங்கானாவில் உள்ள பண்டமீதிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த சாயிலு, வினோதா தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கல்யாணமான புதுசுல மனைவி கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த கணவன் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகிட்டாரு. அதையடுத்து எந்நேரமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற கணவன் மனைவியை போட்டு அடிக்கிறது, சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு தராம
அதை குடிச்சே அழிக்கிறதுமா இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கு நடுவுல தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கிடையில வினோதாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த பாலேஷுங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் எல்லை மீறி பழகிட்டு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டும் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே கணவன் சாயலுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச கணவன், கட்டுன புருஷன் நான் உயிரோட இருக்கும்போது நீ இன்னொருத்தன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் நல்லது கிடையாது. ஒழுங்கா அவன் கூட பழகிறத நிறுத்து. அப்படி இல்லைன்னா உன்னை நான் கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. அதே மாதிரி இளைஞர் பாலேஷுக்கும் போன் பண்ணி, இதுக்கப்புறம் நீ என் மனைவி கூட பேசுறது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு திட்டி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதனால 2 பேரும் கொஞ்ச நாட்கள் மட்டும் ஒருத்தர் பார்க்காம பேசாம இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் 2 பேரும் பார்த்து பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சு ஆத்திரமடைஞ்ச கணவன் வினோதாவை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு வினோதா கணவன் கிட்ட கழிவறைக்கு போறதா சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. ஆனா மனைவி மேல சந்தேகம் அடைஞ்ச கணவனும் அவங்கள பின்தொடர்ந்து போயிருக்காரு. அப்போ பாலேஷுக்கு போன் பண்ணி வர வச்சு மனைவி அங்குள்ள ஒரு வயல்ல அவர் கூட தனிமையில இருந்திருக்காங்க. இதை பார்த்ததும் கோபமான கணவன் கையில இருந்த கோடாரியால பாலேஷுடைய தலையிலேயே ஓங்கி வெட்டி இருக்காரு. இதுல ரத்தம் அதிகமா வெளியேறி பாலேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இதை பார்த்து பதறி போன மனைவி அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதை அடுத்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன கணவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு காவல் நிலையத்துல சரணடைஞ்சிட்டாரு. அதுக்கு அடுத்ததா சாயிலுவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. அங்கன்வாடி ஆசிரியையின் தலையை துண்டாக வெட்டி அதனை கையில் வைத்துக்கொண்டு ஒரு பெண் உட்பட 3 பேர் ஊருக்குள் உலா வந்த அதிர்ச்சி சம்பவம். தனது தாயின் தலையை பார்த்து பதறியடித்து ஓடிய மகனையும் விடாமல் விரட்டி வெட்டி போட்ட 3 பேர். அங்கன்வாடி ஆசிரியையையும் அவரது மகனையும் கொடூரமாக கொலை செய்த 3 பேர் யார்? அந்த 3 பேருக்கும் அங்கன்வாடி ஆசிரியை மற்றும் அவரது மகனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு லேடி தன்னுடைய 2 மகன்களோட அங்கன்வாடி ஆசிரியை வீட்டுக்குள்ள திபுதிபுன்னு போயிருக்காங்க. அந்த சத்தம் கேட்டதும் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க அந்த ஆசிரியை. ஆனா அருவாளோட இருந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து அங்கன்வாடி ஆசிரியை தலைய துண்டா வெட்டி அதை கையில வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 இளைஞர்களோட அம்மாவும் தன்னுடைய மகன்கள் ஏதோ சாதிச்ச மாதிரி பெருமையா நடந்து போயிருக்காங்க. அப்போ எதிரில நடந்து வந்த அங்கன்வாடி ஆசிரியையோட மகன் தாயோட தலை தனியா இருந்ததை பார்த்து அச்சத்துல தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா விடாம விரட்டுன அந்த 2 இளைஞர்கள் ஓடுன இளைஞரை அருவாளால வெட்டி கொண்டு இருக்காங்க. அதை பார்த்து அஞ்சி நடுங்கின ஊர் மக்கள் அடுத்து ஒரு கொலை நடக்கிறதுக்குள்ள போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும்னு அறக்க பறக்க போன் பண்ணி ஊருக்குள்ள நடந்த ரெட்ட கொலைய பத்தி சொல்லி இருக்காங்க. ஆனா போலீஸ் வர்றதுக்குள்ள தாயும் மகன்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அங்க வந்த போலீசார் தாய் மகன் 2 பேருடைய சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு உள்ளூர் மக்கள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. ஆந்திர மாநிலம் அனந்தபூர் தரிமேலா கிராமத்தை சேர்ந்தவர் தான் 38 வயசான எல்லம்மா. நல்லப்பாங்கிறவருடைய 2வது மனைவியான இவங்க உள்ளூர் அங்கன்வாடியில ஆசிரியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 22 வயசுல சின்னாங்கிற ஒரு மகன் இருந்தான். சமீபத்துல நல்லப்பா உடல்நிலை சரியில்லாம உயிர் இழந்துட்டாரு. அவரு உயிரோட இருந்த வரைக்கும் முதல் மனைவி லட்சுமி தேவிக்கும் 2வது மனைவி எல்லம்மாவுக்கும் பெருசா எந்த சண்டையுமே வந்ததில்லை. முதல் மனைவி ஒரு வழியில போனா 2வது மனைவி வேற வழியில போயிருவாங்க. முகத்தை கூட பாக்கிறது இல்ல. ஆனா நல்லப்பா உயிரிழந்த பிறகு 2 மனைவிகளுக்குள்ளும் பெரிய வார்த்தை யுத்தமே நடந்திருக்குது.
நல்லப்பா பேர்ல வீடு, வயல், காலி இடம்னு நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்து சட்டப்படி முதல் மனைவிக்கும் அவரோட பிள்ளைகளுக்கும் தான் சேரும்னு சொன்ன லட்சுமி தேவி வாழ்க்கையில பங்கு போட்டா சொத்தையும் பங்கு போட முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு நானும் நல்லப்பாவோட மனைவி தான், அவருடைய மகன் சின்ன, அதனால எங்களுக்கும் சொத்துல சம உரிமை இருக்குதுன்னு சண்டை போட்டிருக்காங்க. இந்த சொத்து சண்டை கடந்த சில மாசங்களாவே புகஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. சொத்து விட்டு கொடுக்க முடியாதுன்னு உறுதியா இருந்த லட்சுமி தேவி எல்லம்மாவுக்கும் அவங்களுடைய மகனுக்கும் கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. ஆனாலும் அசந்திராத எல்லம்மா நீதிமன்றத்துல பாத்துக்கலாம், சொத்துல சம உரிமை வாங்கி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்காங்க. அது லட்சுமி தேவியையும் அவங்களுடைய மகனையும் ஆத்திரத்தோட உச்சிக்கு கொண்டு போயிருக்கு. அதுக்கு பிறகுதான் அருவாளோட எல்லம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல அவங்க மட்டும் இருந்ததால அருவாளால தலைய மட்டும் வெட்டி எடுத்து ஊருக்குள்ள நடந்து போயிருக்காங்க. எதிரில நடந்து வந்த சின்னாவையும் அருவாளால வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. 2 கல்யாணம் முதல் சொத்து விவகாரம் வரைக்கும் ஊருக்குள்ள உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கறதால உள்ளூர் மக்களே தெளிவா சொல்லி இருக்காங்க. இந்த கொலை சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருந்த போலீசார் தாயையும் மகனையும் வலவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹாலோ பிளாக் தயாரிக்கும் கம்பெனியில் கூலி வேலை செய்து வந்த இளைஞர் கம்பெனி ஓனரிடம் சம்பளம் வாங்கிவிட்டு வருவதாக கூறிவிட்டு சென்ற இளைஞர் திடீர் மாயம். இளைஞரின் பிறப்புறுப்பை அறுத்தும் கற்களால் தாக்கியும் கொடூர கொலை. சக ஊழியரே இளைஞரை கொலை செய்தது அம்பலம். இளைஞரை சக ஊழியர் கொலை செய்தது ஏன்? பிறப்புறுப்பை அறுத்து கொலை செய்யும் அளவுக்கு என்ன முன்விரோதம்? பின்னணி என்ன? வேலை பார்க்குற ஓனர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வர்றதா சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போன இளைஞர் விடிஞ்சு மறுநாளாகியும் வரவே இல்லை. அதனால பதறி போன தாய் மகனுடைய செல்போனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பலமுறை ரிங் ஆகியும் இளைஞர் போனை எடுக்கவே இல்லை. அதையடுத்து நண்பகல் 11 மணி அளவுல போனை அட்டன் பண்ண ஒரு நபர் இடையக்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு ஆத்துக்குள்ள உங்க மகன் மயங்கி கிடக்கிறதாவும் வந்து தூக்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. அதை கேட்டு பதறி போன தாய் தன்னுடைய உறவினர்களோட போய் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதையடுத்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்கின போலீசார் இளைஞரை தேடும் பணியில இறங்கி இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஜவ்வாதுப்பட்டி நங்காச்சி ஆத்துல ஒரு இளைஞருடைய சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆத்துக்கு போயிருக்காங்க போலீசார். அங்க சடலமா கிடந்த தன்னுடைய மகனை பார்த்து கதறின தாய் வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு போனான்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இளைஞரோட வேலை பார்த்த ஊழியர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு இளைஞர் மட்டும் போலீசாரை பார்த்த உடனே ஓட்டம் பிடிச்சிருக்காரு. அந்த நபரை மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு. திண்டுக்கல் கே அத்திக்கோம்பை பகுதியை சேர்ந்தவர் விமலா. இவங்களுடைய 25 வயது மகனான பெருமாள் அதே பகுதியில உள்ள ஒரு ஹாலோ பிளாக் கம்பெனியில கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் கூட வேலை செய்யற சக தொழிலாளியான பாறையூர் பகுதியை சேர்ந்த 22 வயசான இளைஞர் ஸ்ரீதரும் அடிக்கடி மது போதையில ஓரின சேர்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் 2 பேரும் இடையக்கோட்டை டேம் பக்கத்துல உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஹாலோ பிளாக் கம்பெனி கிட்ட மது குடிச்ச 2 பேரும் மறுபடியும் மது குடிச்சதால போதை தலைக்கேறி இருக்கு. அப்போ ஸ்ரீதர் பெருமாளை ஓரின சேர்க்கைக்கு கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு பெருமாள் மறுக்கவே ஸ்ரீதர் கோபத்துல கத்தி சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து பைக்ல 2 பேரும் ஜவ்வாதுப்பட்டி நங்காச்சி ஆத்து பாலத்துக்கு கீழே வந்து மறுபடியும் மது குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் ஓரின சேர்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. அப்பவும் வாக்குவாதம் நடந்திருக்குது.
அந்த வாக்குவாதத்துல டென்ஷன் ஆகிட்ட பெருமாள் ஸ்ரீதரோடைய பிறப்புறுப்புலையே தாக்கி இருக்காரு. பதிலுக்கு ஆத்திரமடைஞ்ச ஸ்ரீதர் பெருமாளை கீழே தள்ளி தலையில கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணிட்டாரு. அடுத்து அவருடைய பிறப்புறுப்பையும் அறுத்து சடலத்தை தண்ணீர்ல மூழ்கடிச்சு அவர் தலை மேல ஒரு பெரிய கல்ல தூக்கி வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில எதுவுமே தெரியாத மாதிரி தான் வேலை பார்க்கிற கம்பெனிக்கு போயிட்டாரு ஸ்ரீதர். இதுக்கு மத்தியில தான் தன்னுடைய மகனை காணும்னு போன் பண்ணியிருக்காங்க பெருமாளுடைய தாய். அப்போ அந்த வழியா போன ஒருத்தர் இளைஞருடைய செல்போனை அட்டன் பண்ணி உங்க மகன் சடலமா கிடக்கிறதா சொல்லி இருக்காரு. அதுக்கு பிறகு சார்ஜ் இல்லாம செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டதுனால எதிர்முனையில பேசின நபர் யாருன்னு பெருமாளுடைய அம்மாவுக்கு தெரியாமலேயே போயிருச்சு. அதனால நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு போலீசாருடைய கண்ணுல சிக்கின ஸ்ரீதருக்கு கையில விலங்கு மாட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.